ஸ்தோத்திரம். நானும் கூட ஆதியில இருந்த அன்பை விட்டுட்டேன்னு சொல்லி எனக்கு ஒரு குறை இருந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசினார். தெபோராளை போல நானும் எழும்பி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அநேக பெண்களுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு உந்துதலை, எனக்குள்ளே ஒரு உணர்வை கர்த்தர் கொடுத்தபடினாலே கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். செய்த காரியங்கள் இந்த நாளில் நாங்கள் அநேக காரியத்தை பெண்கள் கூட்டம் வந்த சகோதரி மூலியமா நாங்கள் கொஞ்சம் அறிந்து கொண்டோம். அவங்க நிறைய எங்களுக்கு காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இன்னும் நாங்கள் கர்த்தருக்குள்ள பலப்பட்டு நிற்கத்தக்கதாக எங்களுக்கு அவர் கொடுத்த அறிவுரைகளாக நல்லோம். அதே போல ஆராதனையும் கூட நல்ல இன்றைக்கு ஆவியானவர் நல்ல கிரியை செய்தார். அந்த ஊழியக்காரரை கொண்டு அவரோடு எங்களோடு பேசினார். பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பம் மட்டும் முடிவு புரியணும் எங்களுக்கு அநேக காரியத்தை கற்றுக்கொண்டு நல்ல ஒரு உற்சாகத்தையும் கொடுத்து தேவன் வழிநடத்துவதற்காக என் இயேசுவுக்கு கோடி ஸ்தோத்திரம் கோடி வெற்றி. நான் குறிப்பிட்ட கொஞ்ச காலமா சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்துட்டு இருந்தேன். பிறகு பல காரணங்களால நான் சர்ச்சுக்கு வரதையுமே தவிர்த்துட்டு இருந்துட்டு, அதுக்கு பிறகு இந்த வருஷம் எனக்கு அது தோணுச்சு. நான் பிள்ளைகளுக்காகவும் எஸ்டேட் பகுதிகளில் வேலை செய்யற பெண்களை பர்சனலா சந்திச்சு ஏதாவது நான் அவங்களுக்கு ஆறுதலா பேசணும்னு சொல்லி அந்த இதை செய்யணும். அதில் நிறைய தகுதி திறமைகளை வச்சிருக்கிறேன். மக்களும் நிறைய பேர் என்னோட பழகுறாங்க. ஆனா நான் கர்த்தருக்காக ஒண்ணுமே செய்யலேன்னு சொல்லி நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணிருக்கிறேன். இன்றைய பிரசங்கத்துல அந்த சாக்கு போக்கு சொல்லிட்டு நான் ஒதுங்கி போற நிறைய சந்தர்ப்பங்களை கடவுள் எனக்கு காட்டியிருக்கிறாரு, சுட்டி காட்டியிருக்கிறாரு. நிச்சயமா அதுல இருந்து கடவுள் என்னை விடுவிப்பாருன்னு நம்பி இருக்கிறேன். அதுக்காக தான் கடவுள் என்னோட இடைப்பட்டாருன்னு கூட நான் நம்புறேன். அவரோட அன்புக்காக நான் இந்த சேவையை செய்யணும்னு சொல்லி நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான நாட்டிலும் கூட அருமையான பொதுவேர் வாலிபு கூட்டத்தோடு கூட எங்களோட அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டார். அவருடைய சாட்சியை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். அது மாத்திரமின்றி எரேமியா 30வது அதிகாரத்துல 2-3 வசனங்களோடு கூட எங்களோடு பேசினார். அநேக நேரங்களில் நாங்கள் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து கர்த்தர் சொன்ன அநேக காரியங்களை நாங்கள் மறந்துட்டோம். அதை நோட் பண்ணி வைக்கிறதும் இல்லை, அதுக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்தோம் இல்லை. ஆனாலும் கூட இந்த நாளில் கூட வார்த்தையோடு பேசுவதன் மூலமாக கர்த்தர் சொல்கிற அந்த காரியங்களை நாங்கள் எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ளணும். அதை நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கர்த்தர் இன்னுமா எங்களுக்கு என்னென்ன தரிசனங்களை வச்சிருக்காரோ அதை நாங்கள் அறிந்து கொள்ளணும் என்று இந்த நாளில் கூட கற்றுக்கொண்டான். இந்த நாளிலும் கூட இந்த வாலிப கூட்டத்தில் அவர் பகிர்ந்து கொண்டதான காரியங்கள் எனக்கு மாத்திரமில்லை, வாலிப கூட்டத்தில் இருந்த அநேக வாலிபர்களும் பிரயோஜனமாக இருந்து கர்த்தர் அவரை இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்த கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஒரு ஆசை. இன்றைய தினம் உட மினிஸ்ட்ரியால நிறைய ஊழியங்கள் செஞ்சிருந்தீங்க. அதுல விசேஷமா கர்த்தருடைய அனாயிட்டிங் நல்லா உணர்ந்தோம். அது இல்லாம அவருடைய பிரசன்னம் நல்லாவே எங்களை தொட்டுச்சு. மற்றது தெபோரால பத்தியும் மோசஸ பத்தியும் நிறைய விஷயங்கள் அவரை மாதிரி எழும்பணும், அவங்களுக்கு குணாதிசயங்கள் எப்படி இருந்துச்சோ அதை நாங்களும் இன்னும் அதை மேம்படுத்திக்கிட்டு இன்னும் எழும்பி பிரகாசிக்கணும்ன்ற மாதிரி கடவுளை என்னோட பேசியிருக்கிறாரு. அப்புறம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட ஊழியங்கள்ல இருக்கட்டும் கொஞ்சம் நான் பின்வாங்கி போன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. கடவுள் அதை மீண்டும் எனக்கு பேசியிருக்கிறாரு. அதை தொடர்ந்து தெபோரால போல முன்னெடுத்தது செய்யறதுக்கு கடவுள் எனக்கு பேசியிருக்கிறார். அதனால பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் கடவுள் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய மினிஸ்ட்ரி நல்லா போறதுக்கு கடவுள் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.